தாட் ஃபார் த டே. வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். ஒரு எலிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஜாரில் நிறையா தானியங்கள் போட்டு அந்த ரூமில் அந்த எலியை விட்டுறாங்க. இந்த எலிக்கு அதை பார்த்தோன்னே ஒரே குஷி, அப்பா நமக்கு கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு இந்த எலி என்ன பண்ணுது, அந்த ஜாரவே நம்பி அந்த டெய்லி அதுக்கு வேணுங்கிறப்ப எல்லாம் அந்த ஜாரில் இருக்கிற அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டே வாழ்ந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் அது வெளியில் போகணுன்னு நினைக்கவே இல்லை, அதான் உள்ளே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஜாரில் இருக்கிற தானியங்கள் சாப்பிட 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 அந்த தானியங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே வர்றது மட்டும் இல்லாமல் இந்த எலி கீழே இறங்கினா மேலே ஏற முடியாத சூழ்நிலையாக ஆகுது. அப்புறம் ஒரு நாள் அதை கடைசி வரலும் சாப்பிடும்போது கடைசியில் தீர்ந்தோடனே பார்த்தா ஜாரோட ஹைட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதனால் குதித்து வெளியில் போகவே முடியல. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கத்தி கத்தி பார்க்குது, யாருக்குமே கேட்கல. ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிருமாட்டிருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் அந்த ஜாருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தானியங்கள் போடுறாங்க. இப்போது தானியங்கள் போட்டோன்னே அந்த எலிக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம வெளியாகிறதுக்கு வேறு வழியே இல்லை, இந்த தானியங்கள் இருக்கணும், இந்த தானியங்கள் மேலே இந்த தானியங்கள் அவங்க நிரப்ப தான் நான் மேலே வர முடியும். இன்னொன்று அந்த தானியங்கள் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தானே போட போகிறாங்க, நம்ம போய் தேடி எதுவுமே இப்போ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போ தான் புரியுது. அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஓகே ரொம்ப சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது தேடுற வேலையை விட்டுட்டு அது என்ன பண்ணியிருக்கு, ஓகே வாழ்நாள் பூரா செட்டில் ஆயிடலான்னு நினச்சி ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த ஜாடிக்கு லாஸ்ட்டாக போகும்போது அது தெரிஞ்சிருச்சு என்ன ட்ராப்பில் தான் மாட்டிக்கிட்டோம், எந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புரிஞ்சிருச்சு. புரியும் போது இப்போ அதனால் எந்த சாய்ஸும் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற சாய்ஸ் தான் போகணும். நான் ஒரு டாக் ஷோ பார்த்தேன். அந்த டாக் ஷோவில் அவங்க பிரவீனா சுல்தானா இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறாங்க. அதில் ரொம்ப அழகாக இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து நீ எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிடு, நீ ஃபெயில் ஆயிடாத. ஏன் அப்படின்னா, நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா நீ ஊரில் இருக்கவங்க எல்லா பேச்சும் நீ கேட்கணும், ஆனால் இதே இது நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ உன் பேச்சை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எனக்கு பல விஷயங்கள் ரொம்ப புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி தெளிவாக வேலை செஞ்சு நம்ம காலில் நின்று நம்ம முடிவெடுத்து நம்ம முன்னோக்கி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம யார் பேச்சையும் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் இதே இது நம்ம ஃபெயிலியராக இருந்து நம்ம வேலையை நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அதுதான் விதின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோமா, இல்லை நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்காமல் தோற்று போயிட்டு மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அது முடிவு நம்மளோட தான். இந்த கதையில் இன்னும் பல விஷயங்கள் மாரல் இருக்குது. அந்த மாரல் நான் சொல்ல போகிறேன், ஒன்றா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போது என்ன இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு நம்ம ஈல்டாயிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய விஷயங்களுக்கு நமக்கு கிடைக்காமே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே நம்ம ஒரு ஃபோனை பார்த்து நல்ல சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ். அந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ் நம்ம ஈல்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். ஈஸியாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய விஷயத்துக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படின்னா, அந்த மீனுக்கு தூண்டில் போடுவாங்களே, ஒரு ஆற்றுல போகும்போது ஒரு ஆற்றுலையோ இதுலையோ நம்ம மீன் பிடிக்க போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தூண்டில் ஒரு சின்ன புழுவை மாட்டுறோம். சின்ன புழுவை மாட்டோன்னே பெரிய பெரிய மீன் சிக்குது இல்லையா, அதே மாதிரி நமக்கு சின்ன சின்ன ப்ளஷருக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்க கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப குஷியாயிட்டு அதுவே கம்ஃபர்டபுளாக உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் சின்ன ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் திங்க் பண்ணணும், நம்ம ஒரு மீன் நம்ம தூண்டிலில் ஒரு புழு போட்டு நம்மளை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம், அந்த பயம், அந்த அந்த விஷயம் உங்கள் கண்ணில் கண்டிப்பாக தோணணும். அடுத்தது, உங்கள் திறமையை நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தவங்க திறமையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற திறமை வெளியவே வராது, உங்கள் திறமையை வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படணும். அடுத்தவங்க கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி இல்லாமல் போயிடும்.
அடுத்தது சுதந்திரம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வராது. ஆனால் சுதந்திரத்தை ஈஸியாக இழக்க முடியும். நம்மளோட வல்னரபிலிட்டி நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ரொம்ப ஒரு இது இல்லாமல் இருக்கோம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வீக்கர் சைடை நம்ம எவ்வளோ காமிச்சோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அடுத்தவங்க வந்து நம்மளோட ஃப்ரீடமாக அவங்க எடுத்து அவங்க நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம எப்பொழுதுமே நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சுக்கணும். நீங்கள் எப்போல்லாம் கஷ்டத்தில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சபிக்க வேண்டாம். சபிக்காமல் அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும்னு பார்க்கணும். நம்ம வந்து அந்த எலி வந்து உள்ளே போனோடனே ஓகே என்னோடய லைஃபே மாறி போச்சு, இனிமேல் அவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற நிலமை வந்ததுக்கப்புறம் அது வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாரை ஃபில் பண்ணும்போது அதுலேருந்து எட்டி குதித்து வெளியில் போய் திருப்பி இந்த இதையும் ஒரு ஸ்டாக்காக வச்சுக்கிட்டு வெளியில் போய் தேடிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து சுதந்திரமாக இருக்கும். அது திருப்பி வந்து ரியலைஸ் பண்ணாமல் ஓகே திருப்பி ஜார் ஃபில் பண்ணிட்டாங்க நம்ம திருப்பி சாப்பிடுவோன்னா திருப்பி அந்த ட்ராப்பில் மாட்டிக்குவோம். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நிறைய ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம். டெய்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ட்ராப்பில் மாட்டிகிட்டு தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ட்ராப்பில் மாட்டுறீங்க, எந்தெந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த ட்ராப் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் கான்ஷியஸாக சின்ன சின்ன விஷயங்களுக்கோ சின்ன சின்ன மேட்ருக்கோ நம்ம வந்து ஈல்டாகாமல் நம்மளோட சுயமாக திங்க் பண்ணி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்துல கண்ட்ரோலில் இருக்கோம், எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட திறமை வந்து வேஸ்ட் ஆகாமல் அதுலேருந்து உங்களோட கோல்ஸை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேயா?